தூத்துக்குடி திரேஸ்புரம் கடற்கரையில் இருந்து இலங்கைக்கு கடத்த முயன்ற ரூபாய் 10 லட்சம் மதிப்பிலான 27 கிலோ பீடி இலை மூட்டைகள் பறிமுதல். ஒருவர் கைது. கடத்தலுக்கு பயன்படுத்திய லோடு வேன், இருசக்கர வாகனத்தை கியூ பிரிவு போலீசார் பறிமுதல் செய்தனர். தூத்துக்குடியில் இருந்து இலங்கைக்கு பூச்சி மருந்துகள், பீடி இலை, கஞ்சா உள்ளிட்டவை கடத்தல் சம்பவங்கள் அதிகரித்து வருகின்றன. இதனால் கடலோர காவல் படையினர், கடலோர பாதுகாப்பு போலீசார் மற்றும் உளவு பிரிவு போலீசார் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் தூத்துக்குடி திரேஸ்புரம் கடற்கரையில் இருந்து பீடி இலைகள் கடத்தப்படுவதாக கியூ பிரிவு போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதைத் தொடர்ந்து கீழ்பிரிவு காவல் ஆய்வாளர் விஜய் அனிதா தலைமையிலான போலீசார் அப்பகுதியில் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு கொண்டிருந்த பொழுது தூத்துக்குடி திரேஸ்புரம் கடற்கரையில் இருந்து வடக்கு புறத்தில் நேற்றிரவு லோடு வேனில் இருந்து படகுக்கு சரக்குகளை ஏற்றி கொண்டிருந்த மாருதி சுசுகி சூப்பர் கேரி லோடு வாகனத்தை கியூ பிரிவு போலீசார் சுற்றி வளைத்தனர். அப்போது போலீசாரை கண்டதும் அங்கு பைபர் படகில் பீடி இலை மூட்டைகளுடன் கடத்தலில் ஈடுபட்டவர்கள் கடலுக்குள் தப்பி ஓடியுள்ளனர். தொடர்ந்து லோடு வேனை சோதனையிட்ட போது அதில் இலங்கைக்கு கடத்துவதற்காக எடுத்து வரப்பட்ட சுமார் 30 கிலோ எடை கொண்ட 9 பீடி இலை மூட்டைகள், 270 கிலோ பீடி இலைகள் இருப்பதைக் கண்ட கியூ போலீசார் மேலும் கடத்தலுக்கு பயன்படுத்திய பல்சர் மோட்டார் சைக்கிளையும் பறிமுதல் செய்தனர். மேலும் கடத்தலில் ஈடுபட்ட திரேஸ்புரம் பிச்சையா என்பவரது மகன் ஆரோக்கிய ஜான்சன் என்ற நபரை கைது செய்து மேலும் அவருக்கு சொந்தமான பைப்பர் படகில் கடலுக்குள் தப்பியோடிய நபர்களை போலீசார் வலைவீசி தேடி வருகின்றனர். பிடிப்பட்ட பீடி இலைகளின் சர்வதேச மதிப்பு ரூபாய் 10 லட்சம் இருக்கும் என கூறப்படுகிறது.